ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெட் ஸ்பைடர் சக்தி. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிரத்னத்தோட இயக்கத்தில் ஏஆர் ரஹ்மானோட இசையமைப்பில் கமல்ஹாசன், சிம்பு, த்ரிஷா, அசோக் செல்வனோட நடிப்பில் உருவாகி இருக்க தக் லைஃப் திரைப்படத்துடைய பத்திரிகையாளர் சந்திப்பு பார்த்தீங்கன்னா நேற்று நடந்திருக்குங்க. இந்த படத்தோட பத்திரிகையாளர் சந்திப்பில் நம்ம எஸ்டிஆர் நிறைய விஷயங்களை பேசி இருக்காரு. அவர் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பில் என்னென்ன விஷயங்களை பேசினாரு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த தக் லைஃப் ஆடியோ லான்ச்சில் நம்ம எஸ்டிஆர் என்ன பேசி இருந்தாருன்னா, இந்தியாவில் இருந்து வந்திருக்க எல்லா பத்திரிகையாளர்களுக்குமே நன்றி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் எனக்கு கனவு மாதிரி. மணி சார், ஏஆர் ரஹ்மான் சார், கமல் சார், ரவி கே சார் அவங்க படங்களை பார்த்து அவங்க கூட படம் பண்ணணும்னு தோணும். இந்த படத்துல அவங்க எல்லார் கூடயும் சேர்ந்து இந்த படம் பண்றது ஒரு கனவு தான். கமல் சார் ஆன் ஸ்கிரீன்ல என்னோட குரு. படப்பிடிப்பு சமயத்துல ஆரம்பத்துல ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி மணி சார் கூட செக்க சிவந்த வானம் படத்துல நடிச்சேன். அப்பவும் ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் கூட எப்படி வேலை செய்யறது அப்படின்றத புரிஞ்சு நடிக்க ஆரம்பிச்சேன். ஆனா இந்த படத்துல மணி சார், கமல் சார் அவங்க கூட சேர்ந்து நடுவுல நிக்கிறது கூட சிரமமா இருக்கும். என்ன பண்றதுன்னு தெரியாது. கமல் சாருக்கு நன்றி. சின்ன வயசுல இருந்து நான் குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருக்கேன். அவரோட படங்களை பார்த்து தான் வளர்ந்தேன். அவர் கூட சேர்ந்து நடிச்சது அருமையான தருணம். எனக்கு ஊக்கம் அளிச்சாரு, ஆதரவா இருந்தாரு. அவர் பக்கத்துல எனக்கு ஒரு இடம் கொடுத்தாரு. அது அவரோட பெருந்தன்மையை காட்டுது. இந்த படம் நிச்சயம் வித்தியாசமான முயற்சி. ஜீனியஸ் மணி சார் அதை பண்ணி இருக்காரு. நாயகன் படத்துக்கு அப்புறம் மணி சார், கமல் சார் மறுபடியும் இணைஞ்சிருக்காங்க. ஒரு ரசிகரா நானும் ஆர்வமா காத்திருக்கேன். அசோக் செல்வன், த்ரிஷா கூட நடிச்ச எல்லாருக்குமே நன்றி. விண்ணை தாண்டி வருவாயா படத்துக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் எப்ப சேர்ந்து நடிப்போம்னு ஏகப்பட்ட பேர் கேட்டதா த்ரிஷா சொன்னாங்க. இது 2 பேருக்குமே ஒரு மாறுபட்ட படமா இருக்கும். அசோக் செல்வன் நல்ல நண்பர், சகோதரர். அவரோட வேலைகள் பிடிக்கும். அவருக்கு ஃபோன் பண்ணி நல்ல படங்கள் பண்ணுங்கன்னு வாழ்த்துவேன். ஜோஜு சாருக்கும் நன்றி. ரகுமான் சார் என்னோட குரு. அற்புதமான இசை கொடுத்திருக்காரு. ஆடியோ சீக்கிரமே ரிலீஸ் ஆகும்னு சொல்லி இருக்காரு நம்ம எஸ்டிஆர்.